வாங்க வாங்க போகலாம். அதை வச்சுட்டு வா. போ 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 வா. வந்துடாது வாய் ஊமை. போ தப்பா தவற கடையில் இடிச்சுக்காதீங்களா, பார்த்து போங்க. ம் பார்த்துருங்க செஞ்சு, நீ பார்த்துருங்க. படிக்கட்டு பாரு. சோள கட்டிக்கு ஏற்றிக்காதீங்க, காலை தூக்கி வச்சு நடந்து போங்க. முண்டி அடிக்கிற அவளை கம்முன்னு விட்டுருந்தா அவள் கம்முன்னு போயிருப்பா. நீ அவளை இழுத்து தான் போட்டது மிச்சம். சரி பார்த்து வா. போ செஞ்சு பார்த்துறீங்க வா. போ போ சாமி பார்த்து. எள்ளு செடி வச்சு விடாதீங்க, பார்த்து வாங்க. எள்ளு செடியில் சாஞ்சு கிடக்குது ஒன்றாரம். பூ வச்சிருக்குது எள்ளு செடின்னு, காய் வைக்கல. ஒன்றாரம் காய் வச்சிருக்குது, இன்னும் காய் வைக்கும். பார்த்து வாங்க, செடி வச்சு விடாதீங்க. போ போ போ. வலிக்கு விட்டுறேன், பார்த்து வாங்க. நானும் கை ஊனி போகிறேன். வாங்க. இரு இரு நான் இறக்கி விட்றேன். இரு, நீ எங்கே இறங்குவ? வலிக்குதா? வலிக்குதா? வா வா. அன்னைக்கு பண்ணுறது குப்பைமாரி, இன்னைக்கு பண்ணுறது குப்பை கீரை. இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. குப்பை கீரை எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், தப்பு இல்லை. குப்பை மாதிரி அது கணக்காக தான் சாப்பிடணும், அவ்வளோதான் சாப்பிடணும். குப்பை கீரை பொரிச்சிக்கலாம். குப்பை கீரைங்கிறது ஒரு தண்டு கீரை மாதிரி தான், ஆனால் இது கூட ருசி அது வராது. இந்த செங்கீரை தண்டு கீரை வேறு சேர்ந்தது தான் இதுங்க. இதை யாருமே பெரும்பாலும் கண்டுக்கிறதில்ல. இந்த செங்கீரை வெள்ளைக்கீரையெல்லாம் வாங்கிக்கிறாங்க, இது கண்டுக்கிறதில்ல. அது இது சும்மா தானே கிடைக்குது, அதனால யாரும் செஞ்சு சாப்பிட்றதில்ல. ஆறா போய் தேடி பொறிச்சிட்டு வரையின்னு காசை போட்டால் வாங்கிக்கிறாங்க. இது காடு காடை சுற்றி பொறிக்க வேணும். சரி பொறிச்சிக்கலாம், அங்கே போய் தலையே கிள்ளிக்கலாம். பாப்பா ஐயா கீரை எடுத்துட்டா? சரியாயா. ஐயா போதுவா, போதுமா? போது வா போலாம். கோவக்காய் இப்போ நிறைய இருக்குது. கோவக்காய் வா, இங்கே வா. இங்கே இறங்கு இறங்கு இறங்கு. பொறிச்சுன்னு கோவப்படம்
சரி வாங்க வாங்க. இந்த கோப்பம் இருந்தது. தொய்யக்கீரை விட நிறைய இருக்குது. தொய்யக்கீரை ஓ ஆ பார்த்து கை பிடிச்சி கையலினா நல்ல வேறட்டு. ஆ நல்லா நீ கீழே குமிஞ்சு போயிரு போ. இந்த பாசி எடுத்துட்டு வரனாயா? குப்பைக்கீரை பொறிச்சிட்டு வந்தாச்சு, கிள்ளி எடுத்துக்கலாம். குப்பைக்கீரைன்னு நினைக்க வேண்டாங்க, இந்த குப்பைக்கீரையில் பல நன்மைகள் இருக்குது. அடிக்கடி இதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சிறுநீர் நல்லா இறங்கு, சூட்டை தணிக்கும், முகப்பூரு வராது, மூஞ்சி நல்லா பலன்னு இருக்கும். இந்த முகப்பூர் வரதெல்லாம் வராது, முழுன்னு இருக்கும். அடிக்கடி சேர்த்துக்கிட்டாங்க. இதில் பல நன்மை இருக்குது. இது வந்து எலும்புக்கு நல்ல வலுவு, ரத்த சோகையை குணப்படுத்தும். எத்தனையோ கீரை காசு போட்டு வாங்குற, இது இயற்கையாக வர்றது. காட்டு பகுதியில் போனால் சிக்கனா இந்த மாதிரி பொரிச்சு சாப்பிடுங்க. என்னத்த கலவி சொன்னீங்கன்னா பொரிச்சு தருவாங்க. நல்ல தலையை பார்த்து பொரிச்சுக்கணும். தண்ணியில் கீரை கீரை சுத்தம் பண்ணியாச்சு, சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி உலகாயிட்டு வா. என்ன பண்ணின? என்ன பண்ண? எடுக்கிறே. ஆ நல்லா தண்ணி கழிச்சு போச்சு. பச்சை மிளகாய் 5 போட்டுக்கலாம். கீரை போட்டுக்கலாம். கண்ணே மூடி வை. ஆ சட்டி எடுக்க வெந்து வச்சுன்னு பார்க்கலாம். ஆ சரியா. வெந்து போச்சு. சட்டி எடுத்ததுக்கப்புறம் கூட கொதிக்குது. ஆ ஊற்று. அப்படியே இறக்கமுத்து கமுத்து. ஆ இரு. சட்டி அடுமா வை. கடலை எண்ணெய் 2 ஸ்பூனு. அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம் 1 கப்பு. ஆறு பல்லு பூண்டு. 2 கொத்து கருப்புலாந்தலை. வெங்காயம் நல்லா வணங்கி போச்சு. 1 பூண்டு சீரகம். நிமிட்டி போட்டுக்கலாம், நல்ல மணக்கு. ஆ தோல். நல்ல சீரகம் மணக்குது. தக்காளி பழம் கொட்டிக்கலாம். அரிஞ்சு வச்சா தக்காளி பழம் 2. தோல். போதுமான உப்பு.
தண்ணி இருத்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கி போச்சு. இதுக்கு மேலே கீரை கட்டிக்கலாம். கலர் இறக்கி வச்சு கடைஞ்சிக்கலாம். கீரை பாரு கடையே எந்த அளவுக்கு மணக்குதுன்னு பாரு. இந்த கீரைக்கு களியாக இருக்க வேணாம். சூப்பராக இருக்கு. இருத்து வச்சு தண்ணி ஊற்றி கிடச்சிக்கலாம். இழுத்து வைக்கிற தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதுலேயும் ஊற்றி கடைஞ்சிக்கணும். இழுத்து வச்ச தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதுலேயும் ஊற்றி கடைஞ்சிக்கணும். குப்பை கீரை குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். பிரியா சோறு போட்ட சாமி. அப்பா குட்டி பிரியா ஐயா கொண்டாத தாட்டத்தை கொடு. சாப்பிடுங்கண்ணே. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பராக இருக்குதாயா. பிரியா கீரை குழம்பு அருமையாக இருக்குதாயா. பொண்ணு எனக்கு சூப்பராக இருக்குதா. அப்படியே குட்டி பாப்பா கூட சூப்பராக இருக்குதுங்கிற. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். கீரை குழம்பு சூப்பராக இருக்குது. நல்ல ருசியாக இருக்குது. நல்லா காரமாக பச்சை மிளகாய் போடுறதுக்கு அவ்வளோ ருசி. இந்த மாதிரி கீரை கிடச்சா செஞ்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க.